பாலியல் புகாரில் சிக்கிய பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் மகனுக்கு பாஜக சார்பில் சீட் வழங்கப்பட்டுள்ளது குறித்து மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பாஜக எம்பி பிரிஜ்பூஷன் 2016 முதல் 2019 வரையிலான காலத்தில் மல்யுத்த வீராங்கனைகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மல்யுத்த வீராங்கனைகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கு கண்டனம் வலுத்ததை அடுத்து பிரிஜ்பூஷன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் 6 முறை எம்பியான பிரிஜ்பூஷனுக்கு பாஜக மீண்டும் சீட் வழங்குமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக அவரது மகன் கரண் பூஷனுக்கு சீட் வழங்கியுள்ளது பாஜக தலைமை. இதற்கு மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பிரிஜ்பூஷன் கைது செய்யப்படவில்லை. நாங்கள் எதையும் கோரவில்லை, நீதியை மட்டுமே கோருகிறோம். ஆனால் அவரது மகனுக்கு சீட் கொடுத்து நாட்டின் கோடிக்கணக்கான மகள்களின் மன உறுதியை உடைத்துள்ளீர்கள். ஒரு மனிதனுக்கு முன்னால் இவ்வளவு பலவீனமாக உள்ளதா நம் நாட்டு அரசு? ஸ்ரீராமரின் பெயரில் வாக்குகள் மட்டுமே தேவை. அவர் காட்டிய பாதை என்னானது என்று கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை அமைந்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி சர்வதேச மையம் அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு சன்மார்க்க சங்கத்தினர், பாமக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பான வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வடலூரில் மாபெரும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார். இதற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நேரத்தில் கட்சி சார்பில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கிஷோர் லால் சர்மா களம் இறங்கியுள்ளார். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலில் அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஸ்மிருதி இரானி இந்த முறை மீண்டும் அதே தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் தேர்தலுக்கு முன்பாகவே தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டதாக ஸ்மிருதி இரானி விமர்சித்துள்ளார். வெற்றிக்கான வாய்ப்பு இருப்பதாக ராகுல் காந்தி உணர்ந்திருந்தால் அமேதி தொகுதியில் அவரே போட்டியிட்டிருப்பார். இதை பிரதமர் மோடி ஏற்கனவே கணித்துவிட்டார். கேரளாவின் வயநாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு காந்தி குடும்பத்தினர் புதிய இடத்தை தேர்வு செய்வார்கள் என்று பிரதமர் கூறியது போலவே தற்போது நடந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் கொரோனாவால் கழிந்துவிட்டதால் மீதமிருந்த 3 ஆண்டுகளில் அமேதி தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இதனால் பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். இவ்வாறு ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல் நலக்குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது நினைவிடத்தில் தினமும் சிறப்பு பூஜையும் நடைபெற்று வருகிறது. விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மேலும் விஜயகாந்தின் நினைவிடத்தில் தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது. அவரது நினைவிடத்தில் 125 நாட்களில் தமிழகம் முழுவதுமிருந்து 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னமாக லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் போது டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்பட்ட 18 மாவட்ட கல்வி அலுவலர்களின் பணி நியமனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு டிஎன்பிஎஸ்சி மூலம்
தமிழகம் முழுவதும் காலியாக இருந்த 18 மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. அதில் உரிய இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கின் இறுதி விசாரணை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு பிறகு நீதிபதி 2020ஆம் ஆண்டு வெளியிட்ட மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு பட்டியலை ரத்து செய்ததுடன் முறையான இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி 4 வாரத்திற்குள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என TNPSCக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் கடும் வெப்பம் காரணமாக மின் தேவை அதிகமாக உயர்ந்துள்ள நிலையில் அதனை ஈடுகட்டும் வகையில் தென் மாவட்டங்களில் காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஒவ்வொரு நாளும் மின் தேவை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. கடந்த ஏப்ரல் மாதம் 20,583 மெகாவாட் மின்சாரம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளதால் இனிவரும் நாட்களில் இது மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இதனால் பல இடங்களிலும் மின்வெட்டு இருக்குமோ என்று மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் மின்வெட்டு குறித்த மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் தமிழகத்தில் காற்றாலை மின்சார உற்பத்தி தொடங்கியுள்ளது. தென் மாவட்டங்களான நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றாலைகளில் மின்சார உற்பத்திக்கு சாதகமாக காற்று வீச தொடங்கியுள்ளதால் நேற்று ஒரே நாளில் 916 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் காற்றாலைகளுக்கு சாதகமான காற்று வீசும் என்பதால் காற்றாலை மின் உற்பத்தி படிப்படியாக மேலும் அதிகரிக்கும். இதனால் கோடையில் மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் கூறியுள்ளது. சென்னையில் 1000 மின்சார பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 500 மின்சார பேருந்துகள் விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள பேருந்துகளின் கூண்டினை புதுப்பிக்க 2022-23 1000 பேருந்துகளும் 2023-24 500 பேருந்துகள் என நடவடிக்கை எடுக்கப்பட்டு இதுவரையில் 839 பேருந்துகள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பேருந்துகளும் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதுப்பிக்கப்பட்டு தடத்தில் இயக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு பயிற்சி அளிப்பதில் தனி கவனம் செலுத்தியதன் காரணமாக 2022-23ஆம் ஆண்டை ஒப்பிடுகையில் 2023-2024 29 உயிரிழப்புகள் குறைந்துள்ளது. பொதுமக்களுக்கு பழுதுகள் மற்றும் விபத்து இல்லாத பேருந்து இயக்கத்தை இலக்காக கொண்டு அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை செயல்பட்டு வருகிறது என கூறியுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாததை இட்டுக்கட்டி பட்டியலின பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு வழங்க காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்கிறது என்ற பிரச்சாரத்தை பிரதமர் மோடி தொடர்ந்து செய்து வருகிறார். மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து சிறுபான்மையினருக்கு எதிராக பிரச்சாரத்தை மிக கீழ்த்தரமாக இழிவான முறையில் பிரதமர் மோடி செய்து வருகிறார். மேலும் இதுபோன்ற பிரச்சாரத்தால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதன் மூலம் கிடைத்த தகவலின்படி பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்ற ரகசிய அறிக்கை வந்துள்ளது. கடந்த காலத்தில் 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்ற பேச்சு சமீப காலமாக பேசப்படுவதில்லை. ஏனெனில் 2 கட்ட தேர்தல் முடிந்து கள நிலவரம் பாஜகவிற்கு பாதகமாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்த பிரதமர் மோடி அச்சம், பீதியினால் மிகுந்த பதற்றத்துடன் எதை பேசுகிறோம் என்ற சிந்தனை இல்லாமல் நினைவிழந்து விரக்தியில் வாய்க்கு வந்த அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசி வருகிறார். இத்தகைய பேச்சுகள் பாஜகவின் தோல்வியை நாளுக்கு நாள் உறுதிப்படுத்தி வருகிறது. இந்திய கூட்டணியின் ஆட்சி அமையப்போவது காலத்தின் கட்டாயமாகும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். நிலவின் இருண்ட பகுதிக்கு விண்கலத்தை அனுப்பி அங்குள்ள மண் மற்றும் பாறை மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்ய சீனா திட்டமிட்டுள்ளது. இதற்காக சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாகம் முதல் முறையாக நிலவின் தென் துருவத்திற்கு சாங்யி 6 என்ற விண்கலத்தை அனுப்பியுள்ளது. விண்கலத்தின் லேண்டர் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய 48 மணி நேரத்திற்குள் அதிலுள்ள ரோபோ கை மூலம் நிலவின் மேற்பரப்பில் உள்ள தரையில் 2 மீட்டர் வரை துளையிட்டு அதிலிருந்து துகள்கள், தூசுகள், மண் மாதிரிகள் என 2 கிலோ எடையுள்ள பொருட்கள் சேகரிக்கப்படும். பின்னர் அந்த சாம்பிள்கள் அசெண்டர் மூலம் சந்திரனின் சுற்றுப்பாதைக்கு கொண்டு வரப்பட்டு
மறுநுழைவு கலனுக்கு மாற்றப்படும். அந்த கலன் பூமிக்கு திரும்பும். சந்திரனின் தென்துருவத்திலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வரும் இந்த திட்டம் நிலவு ஆய்வு வரலாற்றில் முதல் முயற்சி என்று சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சீனா இதற்கு முன்பு வெற்றிகரமாக நிலவுக்கு ஆளில்லா விண்கலங்களை அனுப்பியுள்ளது. 2030க்குள் மனிதர்களை சந்திரனில் தரையிறக்கும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது.